மிக கனத்த இதயத்துடன் இந்த இப்படி ஒரு நாள் நமது வாழ்நாளிலே வந்திருக்கக்கூடாது. அப்படி ஒரு மோசமான நாள், இப்படி ஒரு நிகழ்வு நம்ம நடத்தியிருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிகழ்வை நம்ம நடக்க வைக்க இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு இப்படி ஒரு துக்கமான நேரத்தை கொடுத்துருக்கு. இந்த நேரத்தில் பேராசன் பகவான் புத்தர், மகாத்மா ஜோதிராவ் பூலே, சத்ரபதி சாஹு மகாராஜ், மகான் ஸ்ரீ நாராயண குரு, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், பகுஜன் சமாஜ் கட்சியினர் தாதா சாஹிப் கன்சிராம் ஐயா ஆகிய எனது முன்னோர்களை வணங்கி இந்தியா முழுமைக்கும் இந்த ஒட்டுமொத்த பகுஜன் மக்களுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பாக விடுவெளியாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது இந்தியாவின் இரும்பு மங்கை தேசிய தலைவர், நாளைய இந்தியாவின் பிரதமர் சகோதரி மாயாவதி அவர்களையும் வணங்கி எங்களை போன்ற எளிமையான நபர்களுக்கு கூட இந்த அரசியல் கற்றுக் கொடுத்து எங்களை விட்டு இன்று இழந்த இந்த நமது சமத்துவ தலைவர் அண்ணன் அவர்களின் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக கொட்டும் மலையிலும் அண்ணனுக்கு செலுத்த வேண்டிய உரிய அந்த மதிப்பு மரியாதையை செலுத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வழக்கறிஞரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சேலம் மாவட்ட தலைவருமான அன்பு சகோதரர் பார்த்திபன் அவர்களுக்கும், சமத்துவ தலைவர் அதன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கண்ட பெரியாரியத்தை சரியான முறையில் எடுத்து செல்லும் அண்ணன் அவர்களுக்கு பிடித்த பெரியார் இயக்கத்தின் தலைவராக இன்று தமிழகத்தில் இருக்கும் மதிப்புக்குரிய தலைவர் கொளத்தூர் மணியன் ஐயா அவர்களுக்கும், இந்த மேற்கு மண்டலத்தில் நம்மை சிறப்பாக வழிநடத்தி இந்த பகுஜன் சமாஜ் கட்சி சென்று கொண்டிருக்கும் நமது மாநில ஒருங்கிணைப்பாளர் தேவேந்திரன் ஐயா அவர்களுக்கும், மாநில செயலாளர் ஸ்டீஃபன் ராஜ் ஐயா அவர்களுக்கும், ஏனைய இங்கிருக்கும் அமைப்பின் பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து முன்னோடிகளுக்கும் என் முதற்கண் பகுஜன் சமாஜ் கட்சியின் ஜெய்பும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் நாம் சொல்ல வேண்டியது என்ன, நமக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான். அதன் பின்னா அண்ணன் அதன் வழிதொட்டு சொன்ன சேர்த்து பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, பொலிட்டிக்கல் இஸ் இன்டெலக்சுவல் கேம்ங்கிறார். அதான் அரசியல் என்பது ஒரு அறிவு சார்ந்த ஒரு விளையாட்டு. இங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும் அப்படிங்கிறாரு. அதை இங்க இருக்கிற பெரும்பான்மையானவங்களுக்கு அது என்னன்னே புரியாத நிலைமை தான் இருக்குன்னா, எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ்ங்கிறாரு. எஜுகேட்னா கற்பி, அஜிடேட்னா கிளர்தல்ங்கிறார், கிளர்ச்சி செய்கிறாரு. ஆர்கனைஸ் ஒன்று சேர்னா அதை இங்க மாத்தி அந்த புரட்சி செய்கிற ஒரு தத்துவத்தையே மாத்தி எடுத்துட்டு போற சூழ்நிலை இருக்கு. அதன் அடிப்படையில் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்ன அந்த அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குற விதமா இன்னைக்கு நாம சொல்ல தேவையில் இருக்கிற பெரும்பான்மையான தகவல்கள் அண்ணனை பத்தி பேசிட்டாங்க. எனக்கு ஊடகங்கள் எல்லாமே தெளிவா அண்ணன் எப்படிப்பட்ட ஒரு கல்வியாளர்ங்கிறத மிக சிறப்பா அதை நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு இந்த இந்தியாவிலே மிக பெருத்த ஒரு வரலாறு எழுத நினைச்ச பாபா சாஹிப் அம்பேத்கர் நினைச்ச ஒரு தலைவர் மகாத்மா ஜோதிராவ் பூலே. அந்த ஜோதிராவ் பூலேவை அவர் துணைவியார் மாதா சாவித்ரிபாய் பூலே தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை. அப்படிப்பட்ட அந்த சாவித்ரிபாய் பூலேவோட அந்த பெயரை தன்னோட மழலைக்கு சூட்டுதன் அடிப்படையில் கல்விக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, இந்த சமூகத்தை என்னவா நமது சமத்துவ தலைவர் பார்த்திருக்காங்கிறது நம்ம தெள்ள தெளிவா நமக்கு தெரியும். அதை வழிதொற்று அண்ணன் சொல்வாரு, அரசியல் என்பது பலவீனமான மக்களை பலப்படுத்துறதா அரசியல்ங்கிறார். அப்போ இங்க பலவீனமா இருக்கிறது யாரு? நாட் ஒன்லி ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் கிடையாது, இங்க ஒடுக்கப்பட்ட. ஏன்னா அயோத்திதாஸ் நம்ம மகாத்மா ஜோதிராவ் பூலே சொன்ன தலித்ங்கிற வார்த்தைக்கு இங்க பார்ப்பனியத்தால் சிதறடிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட ஷெட்யூல் காஸ்ட் அனைத்து மக்களும் சேர்ந்ததுதான் தலித். அந்த தலித்ங்கிற வார்த்தையை இங்க அர்த்தம் தெரியாம தலித்னா ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம்.
அப்படிப்பட்ட மக்கள்ல இங்க பலவீனமாக இருந்த மக்களை அரசியல் படுத்தி மேலோங்கி கொண்டு வருவதற்காக இந்த பகுஜன் சமாஜ் கட்சி உருவாக்கப்பட்டது. அதை தெள்ள தெளிவா விளக்குவதுதான் நம்ம மதிப்புக்குரிய அன்பு சமத்துவ தலைவர். அப்ப பலவீனமான மக்களை பலப்படுத்தினார். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை இங்க படிக்க வச்சாரு. இந்த சமூகத்தை ஒரு அறிவு சார்ந்த ஒரு இன்டெலக்சுவல் சமூகமா இங்க டெவலப் பண்ணார். அப்போ பலவீனமான மக்களை பலப்படுத்தினத மீண்டும் பலவீனப்படுத்துறான். எப்படின்னா ஒரு தலைவரை, அதாவது கவர்னிங் கிளாஸ் சொல்லுவாங்க, இன்டெலக்சுவல், அதாவது அந்த ஆளும் வர்க்க சிந்தனை எக்காரணத்தை கொண்டும் இந்த சமூக மக்களுக்கு ஆளும் வர்க்க சிந்தனை வந்துடக்கூடாது. மிக தெளிவா இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த பார்ப்பனிய மனுவாத கட்டமைப்பு அப்படி இருக்கு. ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் நம்ம படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம், ஒரு இந்த சமூகத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டமோ அல்ல பட்டியல் சமூகமோ யாரோ கல்வி கற்றா அவன் கல்வி கற்க கூடாதுங்கிறதுக்காக காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துறதும், கண்ணுல கூர்மையான கம்பிகளை குத்துறதும், நாக்க அறுக்கிறதும், பச்சை குழந்தையோட காலை பிடிச்சு செவுத்துல தலையில அடிச்சு அந்த குழந்தையோட மூளை சிதறி இறக்கும். அப்ப என்ன ஆகுன்னா அந்த குழந்தை கொண்டதோட நோக்கம் இல்ல, அதை பார்க்கிற அந்த சமூகம் அடிமைப்பட்ட சமூகமா மாறணும். அந்த அதனோட பின்னிட்ட இந்த தொடர்ச்சி தான் இன்னைக்கு பட்ட பகல்ல பகிரங்கமா இந்த சமூகத்தினோட மிகப்பெரிய ஒரு பாதுகாவலும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொன்ன நமது சமத்துவ தலைவர், நம்ம டைனமிக் லீடர் வெட்டி கொல்லப்படுறார். வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் இருக்கு. அதன் பின்னிட்டு இந்த ஊடகங்களோட இந்த மோசமான சிந்தனை திட்டமிடப்பட்டு அந்த படுகொலையில் ஒரு கோரமா வெட்டப்பட்ட அந்த வெட்டுப்பட்ட காயங்களை மற்ற விஷயங்களை தொடர்ச்சியா ஒளிபரப்புறதுன்னா இந்த மக்களை ஊழப்படுத்துறதுக்கு உண்டான அந்த வேலை. ஆளும் இருக்க சிந்தனை அழிக்கணும், அடுத்தவங்க வரக்கூடாது. ஏன்னா மேற்பட்ட இங்க பொறுப்பாளர் இருந்து கட்சிக்காரன் சமூக வேலைக்கு நீ போயிடாத, போன இப்படி கொலை செய்யப்படும் சொல்லணும். காண்டாண்டு காலமாக நண்பர் சொன்னதுங்களே, இங்க இருக்கிற ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெண் பகிரங்கமா கற்பழிக்கப்பட்டாலோ, திருடப்பட்டாலோ, கொலை செய்யப்பட்டாலோ, இன்னைக்கு இருக்கிற பத்திரிகை செய்திகள் இருந்து இங்க ஊடகங்கள் இருந்து அனைத்து நமக்கு அந்த கொலை நிறைய டிவில குற்றமும் பின்னணியும் கிரைம் ரிப்போர்ட் என்னென்னமோ சொல்றாங்கன்னா, கொலை எப்படி நடந்துச்சு, ஏது நடந்தது சொல்ற வழிய அந்த சட்டம் எதன் அடிப்படையில் உங்களை பாதுகாக்குதுன்னு ஒரு நாள் இங்க சொல்லித்தர தயாரால. தெரிஞ்சிருந்தா இந்த மக்கள் சட்டம் இந்த செக்ஷன் இருக்கிறது முடியா நாம இதுல மீண்டு வர முடியும் தெரிஞ்சுட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணமா கூட இந்த மேடையில் இதை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தினோட தலைவரும் வழக்கறிஞரும் ஐயா அந்த கோகுல்ராஜ் கொலை வழக்குல மிகப்பெரிய அளவுல விடாமுயற்சியோட போராடி தண்டனை வாங்கி கொடுத்தார். அதுக்கு மிகப்பெரிய பின்புலமா ஏர்போர்ட் டிக்கெட்ல இருந்து அனைத்து விஷயங்களும் நமது மூத்த வழக்கறிஞர் பாப்பமோனி அவருக்கு நம்ம சமத்துவ தலைவர் அண்ணன் மிகப்பெரிய உதவியா இருந்தார். அந்த வழக்கோட சாராம்சம் என்ன, அந்த வழக்கு எப்படி எவிடன்ஸ் ஆக்ட் வச்சு எப்படி கொண்டு வந்தது, மறுபடியும் நீர்த்து போன வழக்கை எப்படி மேல கொண்டு வந்தாங்க, இதே பேசுறதுக்கு விவாத மேடைகளோ இங்க இருக்கிற ஊடகங்களோ தயார் இல்ல. ஆனா குற்றத்தை மட்டும் தொடர்ச்சியா இங்க ஒளிபரப்புறதுனால இங்க இருக்கிற அடுத்த தலைமுறையை மிகப்பெரிய பலவீனமான ஊனமான மக்களை மாத்திரக்கு மிகப்பெரிய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? ஓகே, கொலை நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்றோம்? நிச்சயமா சிபிஐ விசாரணை தேவை. ஏன் சிபிஐ விசாரணை தேவை? உங்களோட அடிப்படையிலே பண்றோம். நீங்க சொன்ன திருவேங்கடம் என்கவுண்டர் என்கிறீங்க. ஆனா ஒரு ஊர்ல திருவேங்கடம் செத்து 1 வருஷம் ஆகி போச்சு அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதனோட தகவல் கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற ஹரிகரன் அருள் எத்தனையோ அட்வொகேட் சொல்றீங்க, அவங்களோட பின்புலம் பணம் எங்கிருந்து வந்துச்சு? இப்ப என்ன பண்ணுதுன்னா, ஒரு படத்தினோட கதையை முதல் சொல்லிட்டாங்க, அது கூட நடிகர்களை தேடுறாங்க. இப்ப ஒவ்வொருத்தர மலர்கொடி பணம் கொடுத்து, அஞ்சல பணம் ஒவ்வொரு அந்த கணக்கு, அந்த பணத்துக்கு கணக்காடுற வேலை தான் இப்ப இந்த காவல்துறையும் இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க வழிய. அப்போ நீங்க சம்பவ சந்தேகம் ஒருத்தர் சொல்றீங்க, தேடப்படும் குற்றவாளி தமிழகத்தில் கிடையாதுங்கிறீங்க. அப்போ தமிழகத்தை தாண்டி ஒரு குற்றவாளி இருந்தா அப்போ ஆட்டோமேட்டிக்கா மத்த மாநிலத்துக்கு சிபிஐக்கு ஒப்படைச்சிட வேண்டியதானே? சிபிஐக்கு ஒப்படைச்சாதானே ஈஸியா உங்க டேக் ஓவர் பண்ண முடியும். நீங்க மத்த மாநிலத்தில் பெர்மிஷன் வாங்கி எப்ப போய் தனிப்படை போய் முடிச்சு இது லேட் ஆயிட்டு தான் இருக்கணும். சிபிஐக்கு ஒப்படைக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனாலதான் எங்க தேசிய தலைவர் மிக தெளிவா சொல்றாங்க, மிக ஒத்த வார்த்தையில முடிச்சாங்க. இங்க இருக்கிற பெரும்பான்மையான இந்த ஜாதிய மனுவாத ஊடகங்கள் அதை வெளியே கூட சொல்ல அழகா சொல்றாங்க, ஆளும் திமுகவுக்கு இந்த கொலையில் சம்பந்தம் இல்லை எனில் நீங்க சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அப்ப இந்த ஒத்த வார்த்தை போதும். நான் திமுக குற்றவாளி சொல்ல, உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அதன் பின்ன அவங்க பேசிய வார்த்தைகள், இந்த தமிழகத்துல ஒரு தேசிய கட்சியோட மாநிலத்தோட பட்ட போல் வெட்டி கொல்லப்படுறாருன்னா
இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது, இங்க உளவுத்துறையில இருந்து அனைத்து விஷயங்களும் சீர்கெட்டு கிடக்குன்னு சொன்னதை இங்க தமிழாக்கம் பண்றதுக்கும் கூட இந்த ஊடகங்கள் தயார் நிலையில் இல்லை. அதனால என் அன்பு சொந்தங்களை, இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா இவங்க காலகாலத்துக்கும் இவங்களோட மனநிலை, நீ எந்த அதிகாரியாரு, நீ எங்க வேணாரு, உங்ககிட்ட இருக்கிற அந்த சாதிய எண்ணம், உங்ககிட்ட இருக்கிற அந்த மதவாதத்தினுடைய எண்ணம் ஒரு புள்ளி கூட மாறல. அது மிகச்சிறப்பா இதுக்கு முன்னாடி எனக்கு பேசின தலைவர்கள் சொன்னாங்க. நாம பாபா சாஹிப் அம்பேத்கர் அழகா சொல்லியிருக்காரு, நீங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவங்கள மாறுங்க, காக்கை மாதிரி கூடி கிளையிற கூட்டமா பண்ணாதீங்க. இப்போ நம்ம இந்த கதறல்களாலேயோ இந்த ஆர்ப்பாட்டங்களாலேயோ இல்ல நம்ம இப்படி போறதுனாலயோ இங்க கிடைக்காது. பொலிட்டிகலிசம் மாஸ்டர் கே சொல்றாரு, பொலிட்டிகல் தான் நமக்கு இங்க எந்த எல்லா துன்பப்பட்டுகளும் தரவும் அரசியல் அதிகாரம் விட்டாரு. அதை நோக்கி தான் நம்ம சமத்துவ தலைவர் நகர்ந்தாரு, அதை நோக்கி தான் பகுஜன் சமாஜ் கட்சி நகர்ந்து, அதை நோக்கின பயணம் இந்த மக்களுக்கு இங்க இருக்கிற பிசி சிறுபான்மையர் எஸ்ங்கிற அனைத்து சமூக பகுஜன் மக்களுக்கும் ஒரே தீர்வு இங்க ஆட்சி அதிகாரம் தான். அந்த ஆட்சி அதிகாரத்தை நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய இந்த வாக்கு வங்கியின் பலத்தின் அடிப்படையில் நாம ஒன்று திரண்டு என்னைக்கு நம்ம அந்த ஆட்சி அதிகாரத்தை, நமக்கான ஆட்சி அதிகாரத்தை பின்பற்றுமோ அன்னைக்குதான் இது நமக்கு விடுதலை. அது வரலும் இங்க நமக்கு விடுதலைங்கிறது சாத்தியம் இல்லாத காலத்துக்கு உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு கூப்பாடு போட்டு எனக்கு பட்டா கூடு லோடு கூடு, ஐயோ என் நீளம் அழிக்கப்பட்டுருச்சு நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கிற நிலைமை தான் இங்க இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு வேர்டு மட்டும் இங்க சமூக ரீதியில் போய் பேசிக்கிறது திராவிட கட்சி, இப்ப இருக்கிற ஆளுநர் கட்சிக்கு. ஏன்னா அதிமுக ஆதரவு இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சி, அங்க இருக்கிற தலித் ஏழுமலையை கூட ஒரு பொது தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிக்க வச்ச அதிமுக. ஆனா திமுக இன்னைக்கு வரல ஷெட்யூல் காஸ்ட ஒரு துணை முதல்வராக கூட அறிவிக்கிறதுக்கு திராணி இல்லாம இந்த மக்களை தொடர்ச்சியா வெறும் வாக்கு வங்கியில் மட்டுமே பயன்படுத்தி வர்றாங்க நிதர்சனமான உண்மை. அதனால நாம இத அறிவு சார்ந்த சமூகம், ஏன்னா அழகா சொல்றாரு காந்தி பாபா சாஹிப்க்கு ஏற்பட்ட உடன்பாடு நடக்கிறப்போ, உன் மக்களை நம்பி நீங்களே அம்பேத்கர், உங்களுக்கு யார் ஓட்டு போட்டாங்க, உங்களை தோற்கடிச்சாங்க தானே, நீங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, காங்கிரஸ்க்கு ஆதரவு தர மாட்டேங்கிறீங்க, உங்களை நாங்க துணை பிரதமராக இருக்கிறப்போ பாபா சாஹிப் சொன்னார் ஒற்றை வார்த்தை, என் மக்கள் மீது தவறே கிடையாது, என் மக்கள் தப்பானவங்களே கிடையாது. இன்னைக்கு என் மக்களை கோயில பிச்சை எடுக்கிற யானை எப்படி பிச்சை எடுக்கிறோம் அந்த மாதிரிதான் நீங்க தொடர்ச்சியா என் மக்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறீங்களா வழிய நீங்க இந்த காங்கிரஸ் காலகாலமா ஓட்டினோட பலத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒரு நாள் என் மக்கள் நான் எழுதின இந்த சட்டத்தை படிப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க, படிக்கிறவங்களுக்குமா மாறுவாங்க. அன்னைக்கு உங்களோட எந்த கட்சி கொடியும் பறக்காது, உங்கள் ஆட்சியும் இருக்காதுன்னு எச்சரிச்சார். அந்த நாள் இப்ப வந்துச்சு. நாம அனைவரும் படிச்சாச்சு. ஊடகத்தில் என்ன நடக்குது, ஒரு கொலை நடந்த முதல்ல கொலை நடந்தது கூட தெரியாது. இன்னைக்கு 20 நாளுக்குள்ள எவன் குற்றவாளிங்கிற அளவுக்கு அனலைஸ் பண்ற லெவலுக்கு வந்துட்டோம். நம்ம படிக்கிற சமூகம் வந்துட்டோம். இனி பாபா சாஹிப் சொன்ன அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றது மட்டும்தான் நம்மளோட ஒற்றை இலக்கா இருக்கணும். அதுக்கு தொடர்ச்சியா ஒருங்கிணைச்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். உங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் ஜெயம் கலந்த நன்றிகளோட அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். ஜெயம் 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 ஜெயம்.